Exercise 1.2 problem 3. இந்த ப்ராப்ளத்தில் subdivision 1, subdivision 2, subdivision 3ல matrices கொடுத்துருக்கு. இந்த matricesோட இன்வர்ஸ் காஸ் ஜோர்டான் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். subdivision 1ல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிடுவோம். let A equal to the given matrix. காஸ் ஜோர்டான் மெத்தட் யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ் ஜோர்டான் மெத்தடை யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் மேட்ரிக்ஸ் ஏக்கு கூட யூனிட் மேட்ரிக்ஸ் I2வை ஆக்மெண்ட் பண்ணணும். ஸோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AI2 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டில் மேட்ரிக்ஸ் ஏ எழுதுகிறேன். இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு கூட யூனிட் மேட்ரிக்ஸ் I2வை ஆக்மெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AI2 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AI2ல எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணி இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை யூனிட் மேட்ரிக்ஸாக ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸாக ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கக்கூடியது நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ். ஸோ தி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AI2க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை யூனிட் மேட்ரிக்ஸாக ரெடியூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 1 ஆகணும். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு 1 ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரோயை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R1 இம்ப்ளைஸ் 1/2 R1. ஸோ ஃபஸ்ட்டு ரோயை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 1/2 இன்ட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட் 2, 1/2 இன்ட்டு 2 1, 1/2 இன்ட்டு செகண்ட் எலிமெண்ட் -1. ஸோ 1/2 இன்ட்டு -1 இஸ் -1/2. 1/2 into third element 1, 1/2 into 1, 1/2, 1/2 into fourth element 0, 1/2 into 0 is 0. Second row அப்படியே எழுதுறேன். 5 -2 0 1. The transformed augmented matrixல first matrixை ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆக்குறதுக்கு செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0ஆக இருக்கணும். அப்போ இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா செகண்ட் ரோலேருந்து ஃபஸ்ட்டு ரோயை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா இது 0 ஆகும். ஸோ த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே எழுதுகிறேன். 1 -1/2 1/2 0. செகண்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 இம்ப்ளைஸ் R2 -5 டைம்ஸ் R1. ஸோ செகண்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R2வில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 5 மைனஸ் R1ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 5லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 5 - 5 0. R2வில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் -2 மைனஸ் R1ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் -1/2. இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 இன்ட்டு -1/2 இஸ் -5/2. மைனஸ் ஆஃப் -5/2 இஸ் +5/2 ஈக்குவல் டு LCM எடுக்கிறேன். 2 -4 +5 equal to 1/2. R2வில் உள்ள தேர்ட் எலிமெண்ட்டு 0 மைனஸ் R1ல் உள்ள தேர்ட் எலிமெண்ட்டு 1/2. இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 இன்ட்டு 1/2 5/2. 0 - 5/2 இஸ் -5/2. அடுத்து R2வில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 1 மைனஸ் R1ல் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 0. இந்த 0வை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்.
5 into 0 is 0. So 1 minus 0 is 1. So R2க்கு elementary row operation apply பண்ணிட்டோம். அடுத்தது இந்த transformed augmented matrixல first rowல உள்ள second element 0 ஆக இருக்கணும். இப்போ இந்த எலிமெண்ட் 0 ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரோயும் செகண்ட் ரோயும் ஆட் பண்ணோன்னா -1/2 + 1/2 0. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோவுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R1 இம்ப்ளைஸ் R2 + R1. R2ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ப்ளஸ் R1ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1. 0 + 1 is 1. R2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1/2 ப்ளஸ் R1ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் -1/2. ப்ளஸ் ஆஃப் -1/2 is -1/2. 1/2 -1/2 is 0. R2ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் -5/2 ப்ளஸ் R1ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 1/2. LCM எடுக்கிறேன். 2 - 5 + 1 = -4/2. கேன்சல் பண்ணுறேன். ஸோ -2. R2ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 1 ப்ளஸ் R1ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 0. 1 + 0 is 1. ஸோ R1க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். R2 அப்படியே எழுதுகிறேன். 0 1/2 -5/2 1. இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ் ஆகிறதுக்கு செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1 ஆகணும். ஸோ செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1 ஆகிறதுக்கு செகண்ட் ரோயை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ the transformed augmented matrix, இந்த மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோயை அப்படியே எழுதுகிறேன். 1 0 -2 1. செகண்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 இம்ப்ளைஸ் 2 டைம்ஸ் R2. ஸோ R2-வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 இன்ட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. 2 into 0 is 0. 2 into second element 1/2. 2 into 1/2 is 1. 2 into third element -5/2. 2 into -5/2 is -5. 2 into fourth element 1. 2 into 1 is 2. Therefore A inverse equal to பாருங்க காஸ் ஜோர்டான் மெத்தட் படி இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ் ஆகிட்டு. ஸோ இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் தான் ரிக்வயர்ட் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் -2 1 -5 2. சப்டிவிஷன் 2ல் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிடுவோம். லெட் ஏ ஈக்குவல் டு தி கிவன் மேட்ரிக்ஸ். காஸ் ஜோர்டான் மெத்தடை யூஸ் பண்ணி தி கிவன் மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் மேட்ரிக்ஸ் ஏக்கு கூட யூனிட் மேட்ரிக்ஸ் I3-யை ஆக்மெண்ட் பண்ணணும். ஸோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AI3 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ எழுதுகிறேன். இது கூட யூனிட் மேட்ரிக்ஸ் I3-யை ஆக்மெண்ட் பண்ணுறேன். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AI3 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AI3ல ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இதை யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AI3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆச்சுன்னா செகண்ட் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் நமக்கு தேவையான மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ். இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AI3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ
ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏஐ3யில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோவை பாருங்கள். இது வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு ஒன்றாக இருக்கணும். நான் இங்கே வந்து ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து ஒன்றா இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ரோயை அப்படியே எழுதுகிறேன். 1 -1 0 1 0 0. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் ஆகணும்னா செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 0வாக இருக்கணும். ஸோ இந்த செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ஆக்குறதுக்கு செகண்ட் ரோலேருந்து ஃபஸ்ட்டு ரோயை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1. செகண்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R2வில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 மைனஸ் R1ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1. 1 minus 1 is 0. R2வில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 0 மைனஸ் R1ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் -1. Minus of -1 is +1. 0 plus 1 is 1. R2வில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் -1 மைனஸ் R1ல் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 0. -1 minus 0 is -1. R2வில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 0 மைனஸ் R1ல் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 1. 0 minus 1 is -1. R2வில் உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் 1 மைனஸ் R1ல் உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் 0. 1 minus 0 is 1. R2வில் உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 0 மைனஸ் R1ல் உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 0. 0 minus 0 is 0. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு 0வாக இருக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு 0 ஆக்குறதுக்கு ரோ 3லேருந்து ரோ 1 6ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 6 into R1. ஸோ தேர்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R3யில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 6 மைனஸ் R1ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 into 1 6. 6 minus 6 is 0. R3யில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் -2 மைனஸ் R1ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் -1. இந்த -1 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 into -1 -6. Minus of -6 is +6. -2 plus 6 is 4. R3யில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் -3 மைனஸ் R1ல் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 0. இந்த 0வை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 into 0 is 0. -3 minus 0 is -3. R3யில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 0 மைனஸ் R1ல் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 1. இந்த 1 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 into 1 is 6. 0 minus 6 is -6. R3யில் உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் 0 மைனஸ் R1ல் உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் 0. இந்த 0வை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 into 0 is 0. 0 minus 0 is 0. R3யில் உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 1 மைனஸ் R1ல் உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 0. இந்த 0வை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 into 0 is 0. 1 minus 0 is 1. ஸோ R3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை வந்து 0 ஆக்கணும். இந்த தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்குறதுக்கு தேர்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் தேர்ட் ரோய்க்கு கூட 4 times செகண்ட் ரோயை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா இந்த எலிமெண்ட் வந்து 0 ஆகும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு
எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 1 -1 0 1 0 0. செகண்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 0 1 -1 -1 1 0. தேர்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 4 டைம்ஸ் R2 அப்ளை பண்ணுவோம். R3யில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 மைனஸ் R2வில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. இந்த 0வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 0 0 0 - 0 0. R3யில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 4 மைனஸ் R2வில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1. இந்த எலிமெண்ட் 1ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 1 is 4. 4 - 4 0. R3யில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் -3 மைனஸ் R2வில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் -1. இந்த -1ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × -1 -4. Minus of -4 is +4. -3 + 4 is 1. R3யில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் -6 மைனஸ் R2வில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் -1. இந்த -1ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × -1 -4. Minus of -4 is +4. -6 + 4 is -2. R3யில் உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் 0 மைனஸ் R2வில் உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் 1. இந்த 1ஐ வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 1 4. 0 - 4 is -4. R3யில் உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 1 மைனஸ் R2வில் உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 0. இந்த 0வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 0 is 0. 1 - 0 is 1. ஸோ தேர்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். பாருங்க, அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோவில் உள்ள இந்த தேர்ட் எலிமெண்ட் -1 இருக்க இடத்துல 0 கொண்டுறணும். ஸோ இந்த -1 இருக்க இடத்துல 0 கொண்டுறதுக்கு செகண்ட் ரோயும் தேர்ட் ரோயும் ஆட் பண்ணுறேன். செகண்ட் ரோயும் தேர்ட் ரோயும் ஆட் பண்ணால் இந்த இடம் வந்து 0 ஆகும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ரோ 1ஐ அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 1 -1 0 1 0 0. அடுத்த ரோ 2வில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 இம்ப்ளைஸ் R2 + R3. ரோ 2வில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0 ப்ளஸ் ரோ 3யில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0. 0 + 0 is 0. ரோ 2வில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1 ப்ளஸ் ரோ 3யில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டு 0. 1 + 0 is 1. ரோ 2வில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் -1 ப்ளஸ் ரோ 3யில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 1. -1 + 1 is 0. ரோ 2வில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் -1 ப்ளஸ் ரோ 3யில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் -2. ப்ளஸ் ஆஃப் -2 is -2. -1 -2 is -3. ரோ 2வில் உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் 1 ப்ளஸ் ரோ 3யில் உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் -4. ப்ளஸ் ஆஃப் -4 is -4. 1 - 4 is -3. ரோ 2வில் உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 0 ப்ளஸ் ரோ 3யில் உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 1. 0 + 1 is 1. ஸோ ரோ 2க்கு வந்து எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். ரோ 3ஐ அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 0 0 1 -2 -4 1. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் -1 இருக்க இடத்துல 0 கொண்டுறணும். இப்போ இங்கே வந்து 0 கொண்டு வந்துட்டோன்னா இது வந்து ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ் ஆயிரும்.
ஸோ இந்த செகண்ட் எலிமெண்ட்டு இருக்க இடத்துல -1 இருக்க இடத்துல 0 கொண்டாடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன், ஃபஸ்ட்டு ரோய்க்கு கூட செகண்ட் ரோயை ஆட் பண்ணிட்டோன்னா இந்த இடம் வந்து -1 இருக்க இடத்துல வந்து 0 வந்துடும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R1 இம்ப்ளைஸ் R1 ப்ளஸ் R2 அப்ளை பண்ணுவோம். R1ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 ப்ளஸ் R2ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0, 1 ப்ளஸ் 0 இஸ் 1. R1ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் -1 ப்ளஸ் R2ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1, -1 ப்ளஸ் 1 is 0. R1ல் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 0 ப்ளஸ் R2ல் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 0, 0 ப்ளஸ் 0 is 0. R1ல் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 1 ப்ளஸ் R2ல் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் -3, ப்ளஸ் ஆஃப் -3 is -3, 1 minus 3 is -2. R1ல் உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் 0 ப்ளஸ் R2ல் உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் -3, ப்ளஸ் ஆஃப் -3 is -3, 0 minus 3 is -3. R1ல் உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 0 ப்ளஸ் R2ல் உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 1, 0 ப்ளஸ் 1 is 1. ஸோ ஃபஸ்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். செகண்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 0 1 0 -3 -3 1. தேர்ட் ரோயும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார் பண்ணுறேன். 0 0 1 -2 -4 1. இந்த லாஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ காஸ் ஜோர்டான் மெத்தட் படி இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ A inverse equal to matrix -2 -3 1 -3 -3 1 -2 -4 1. சப்டிவிஷன் 3ல் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிடுவோம். லெட் A equal to தி கிவன் மேட்ரிக்ஸ். காஸ் ஜோர்டான் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ் ஜோர்டான் மெத்தட் படி மேட்ரிக்ஸ் ஏக்கு கூட யூனிட் மேட்ரிக்ஸ் I3-யை ஆகுமெண்ட் பண்ணணும். ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ I3 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டில் மேட்ரிக்ஸ் ஏ எழுதுகிறேன். இது கூட யூனிட் மேட்ரிக்ஸ் I3-யை ஆகுமெண்ட் பண்ணுறேன். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ I3-ல் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இதை வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கு பிறகு இங்கே கிடைக்கக்கூடிய செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து கிவன் மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ I3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். இங்கே வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ I3யில் உள்ள ஃபஸ்ட்டு ரோயை செக் பண்ணுவோம். இது வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து 1ஆக இருக்கணும். இங்கே கிவன் மேட்ரிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு ரோ 1ஆக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 1 2 3 1 0 0. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து 0வாக இருக்கணும். ஸோ இந்த எலிமெண்ட் வந்து செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 0 ஆக இருக்கிறதுக்கு செகண்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணோம். அதாவது செகண்ட் ரோயிலிருந்து 2 டைம்ஸ் ஃபஸ்ட் ரோயை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து 0 ஆகும்.
ஸோ செகண்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 implies R2 minus 2 times R1. செகண்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R2ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 மைனஸ் R1ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 1 2. 2 minus 2 is 0. R2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 5 மைனஸ் R1ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 2. 2 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 2 4. 5 minus 4 is 1. R2ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 3 மைனஸ் R1ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 3. இந்த எலிமெண்ட்டை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 3 is 6. 3 minus 6 is minus 3. R2ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 0 மைனஸ் R1ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 1. இந்த 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 1 is 2. 0 minus 2 is minus 2. R2ல உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் 1 மைனஸ் R1ல உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் 0. இந்த 0வை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 0 is 0. 1 minus 0 is 1. R2ல உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 0 மைனஸ் R1ல உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 0. இந்த 0வை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 0 is 0. 0 minus 0 is 0. ஸோ R2க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது R3ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0வாக இருக்கணும். இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ஆக்குறதுக்கு R3லேருந்து R1 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். R3ல அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 implies R3 மைனஸ் R1. R3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R3ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 மைனஸ் R1ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. 1 minus 1 is 0. R3ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 0 மைனஸ் R1ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 2. 0 minus 2 is minus 2. R3ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 8 மைனஸ் R1ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 3. 8 minus 3 is 5. R3ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 0 மைனஸ் R1ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 1. 0 minus 1 is minus 1. R3ல உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் 0 மைனஸ் R1ல உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் 0. 0 minus 0 is 0. R3ல உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 1 மைனஸ் R1ல உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 0. 1 minus 0 is 1. ஸோ R3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ரோ 3ல செகண்ட் எலிமெண்ட் -2 இருக்க இடத்துல 0 கொண்டாடணும். ஸோ இந்த -2 இருக்க இடத்துல 0 கொண்டாடுறதுக்கு ரோ 3க்கு கூட 2 டைம்ஸ் ரோ 2 ஆட் பண்ணோன்னா இந்த இடம் 0 வரும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 2 3 1 0 0. செகண்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 0 1 -3 -2 1 0. தேர்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 implies R3 ப்ளஸ் 2 டைம்ஸ் R2. R3ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ப்ளஸ் R2ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. இந்த 0வை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 0 is 0. 0 plus 0 0. R3ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் -2 ப்ளஸ் R2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1. இந்த 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 1 is 2. -2 plus 2 is 0. R3ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 5 ப்ளஸ் R2ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் -3. இந்த -3யை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into -3 is -6. Plus of -6 is -6.
5 minus 6 is minus 1. அடுத்து R3ல உள்ள fourth element minus 1 plus R2ல உள்ள fourth element minus 2. The minus 2 2 ஆல multiply பண்றேன். 2 into minus 2 is minus 4. Plus of minus 4 is minus 4. Minus 1 minus 4 is minus 5. அடுத்து R3ல உள்ள fifth element 0 plus R2ல உள்ள fifth element 1. இந்த 1 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 1 is 2. 0 plus 2 is 2. R3ல உள்ள sixth element 1 plus R2ல உள்ள sixth element 0. இந்த 0வை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 0 is 0. 1 plus 0 is 1. ஸோ R3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் தேர்ட் ரோ 0 0 1ஆக வரணும். ஸோ இந்த -1 இருக்க இடத்துல 1 வரணும். ஸோ இந்த -1 இருக்க இடத்துல 1 வர்றதுக்கு ரோ 3யை வந்து -1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 1 2 3 1 0 0. செகண்ட் ரோயை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 0 1 -3 -2 1 0. தேர்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 implies -1 into R3. ஸோ ரோ 3யை -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -1 into ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. -1 into 0 is 0. -1 into second element 0. -1 into 0 is 0. -1 into third element -1. -1 into -1 is 1. -1 into fourth element -5. -1 into -5 is 5. -1 into fifth element 2. -1 into 2 is -2. -1 into sixth element 1. -1 into 1 is -1. ஸோ R3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோவில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் இந்த -3 இருக்க இடத்துல 0 கொண்டுறணும். ஸோ இந்த -3 இருக்க இடத்துல 0 கொண்டாடுறதுக்கு செகண்ட் ரோக்கு கூட 3 டைம்ஸ் தேர்ட் ரோயை ஆட் பண்ணோன்னா இந்த -3 இருக்க இடம் 0 ஆகும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 2 3 1 0 0. செகண்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 implies R2 plus 3 times R3. செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ப்ளஸ் தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0. இந்த 0வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 0 0. 0 plus 0 is 0. R2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1 ப்ளஸ் R3ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 0. இந்த 0வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 0 is 0. 1 plus 0 is 1. R2ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் -3 ப்ளஸ் R3ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 1. இந்த 1ஐ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 1 is 3. -3 plus 3 is 0. R2ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் -2 ப்ளஸ் R3ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 5. இந்த 5ஐ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 5 is 15. -2 plus 15 is 13. R2ல உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் 1 ப்ளஸ் R3ல உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் -2. இந்த -2ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into -2 is -6. Plus of -6 is -6. 1 minus 6 is -5. R2ல உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 0 ப்ளஸ் R3ல உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் -1. இந்த -1ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்.
3 into minus 1 is minus 3, plus of minus 3 is minus 3, 0 minus 3 is minus 3. ரோ 3 அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 0 0 1 5 minus 2 minus 1. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டு இந்த 2 இருக்க இடத்துல 0 ஆக்கணும். ஸோ இந்த 2 இருக்க இடத்துல 0 ஆக்குறதுக்கு ஃபஸ்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் ஃபஸ்ட் ரோ மைனஸ் 2 டைம்ஸ் செகண்ட் ரோ. அப்போ வந்து இந்த 2 இருக்க இடத்துல 0 ஆயிரும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R1 இம்ப்ளைஸ் R1 மைனஸ் 2R2. R1ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 மைனஸ் R2ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. இந்த 0வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 0 is 0. 1 minus 0 is 1. R1ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 2 மைனஸ் R2ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1. இந்த 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 1 is 2. 2 minus 2 is 0. R1ல் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 3 மைனஸ் R2ல் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 0. இந்த 0வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 0 is 0. 3 minus 0 is 3. R1ல் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 1 மைனஸ் R2ல் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 13. இந்த 13ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 13 is 26. 1 minus 26 is minus 25. R1ல் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 0 மைனஸ் R2ல் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் மைனஸ் 5. இந்த மைனஸ் 5ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into minus 5 is minus 10. Minus of minus 10 is plus 10. 0 plus 10 is 10. R1ல் உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 0 மைனஸ் R2ல் உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் மைனஸ் 3. இந்த மைனஸ் 3ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into minus 3 is minus 6. Minus of minus 6 is plus 6. 0 plus 6 is 6. ஸோ R1க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். R2 அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 0 1 0 13 minus 5 minus 3. R3 அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 0 0 1 5 minus 2 minus 1. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு ரோ இந்த தேர்ட் எலிமெண்ட் 3 இருக்க இடத்துல 0 கொண்டாடணும். ஸோ இந்த 3 இருக்க இடத்துல 0 கொண்டாடுறதுக்கு ரோ 1லேருந்து ரோ 3ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். R1 இம்ப்ளைஸ் R1 மைனஸ் 3 டைம்ஸ் R3. R1ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 மைனஸ் R3ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. இந்த 0வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 0 is 0. 1 minus 0 is 1. R1ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 0 மைனஸ் R3ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 0. இந்த 0வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 0 is 0. 0 minus 0 is 0. R1ல் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 3 மைனஸ் R3ல் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 1. இந்த 1 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 1 is 3. 3 minus 3 is 0. R1ல் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் மைனஸ் 25 மைனஸ் R3ல் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 5. இந்த 5ஐ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 5 is 15. Minus 25 minus 15 is minus 40. R1ல் உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் 10 மைனஸ் R3ல் உள்ள ஃபிஃப்த் எலிமெண்ட் minus 2. இந்த minus 2ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into minus 2 is minus 6. Minus of minus 6 is plus 6. 10 plus 6 is 16. R1ல் உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் 6
மைனஸ் R3ல உள்ள சிக்ஸ்த் எலிமெண்ட் -1. இந்த -1 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into -1 is -3. Minus of -3 is +3. 6 plus 3 is 9. ஸோ ஃபஸ்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். செகண்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். 0 1 0 13 -5 -3. தேர்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 0 0 1 5 -2 -1. இப்போ இங்கே வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் I3. ஸோ காஸ் ஜோர்டான் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக இருந்துன்னா இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏயோட இன்வர்ஸ். therefore A inverse equal to matrix -40 16 9 13 -5 -3 5 -2 -1.